மாவட்டம் உதகையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குடிநீர் பெற ஏதுவாக மாவட்டத்தின் நெடுஞ்சாலைகள், சுற்றுலா தலங்கள், பொது இடங்கள் என 68 இடங்களில் சுத்திகரிக்கும் குடிநீர் இயந்திரங்கள் எனும் வாட்டர் ஏடிஎம் அமைக்கப்பட்டன. இவை 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டது. ஆரம்ப காலங்களில் முறையாக செயல்பட்டு வந்த நிலையில் காலப்போக்கில் முறையான பராமரிப்பு இல்லாததால் 90% வாட்டர் ஏடிஎம்கள் தண்ணீரின்றி பழுதடைந்து காட்சியளிக்கின்றன. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக மீண்டும் வாட்டர் ஏடிஎம்கள் செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தாம்பரம் அடுத்த மண்டிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த பிசியோதெரபி மருத்துவர் ராஜ் தனது நண்பரை சந்திப்பதற்காக வண்டலூரிலிருந்து ஊரப்பாக்கம் நோக்கி தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் நுழைவு வாயில் முன்பாக தேசிய நெடுஞ்சாலை நடுவே போடப்பட்டிருந்த வேகத்தடை மீது ஏறி இறங்கியதில் வாகனத்திலிருந்து தூக்கி வீசப்பட்ட மருத்துவர் ராஜ் தலையில் பலத்த காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சாலையின் நடுவே போடப்பட்ட வேகத்தடை மீது எந்தவொரு வர்ணமும் தீட்டப்படாமலும் எச்சரிக்கை பலகை எதுவும் வைக்கப்படாமலும் உள்ளதே விபத்திற்கு காரணம் என்றும், தொடர் விபத்துகள் நிகழ்ந்தும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தென்காசி அடுத்த சுரண்டையில் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் தலைமையில் கலைஞரின் 100ஆண்டு விழா நிறைவு நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக RS பாரதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததன் விளைவுதான் திமுகவின் வெற்றி என்றும், தேர்தல் யூகங்களை வகுக்க அமைக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு குழுவை அமெரிக்காவிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்காணித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். கணிசமான வாக்குகளை தமிழ்நாடு பூராவிலும் போட்டவர்கள் மரியாதைக்குரிய தாய்க்குளம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த தாய்மார்கள் கேட்கிற காரியங்களை உள்ளாட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அவன் வந்து பெருசா கேட்க மாட்டான். குழாயில தண்ணி வருதுன்னா கேட்க அவர்கள் மனம் போனாத அளவுக்கு உள்ளாட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய நிர்வாகிகள் யார் தொலைபேசி எல்லாருக்கும் செல்போன் கொடுத்தது தெரியுமா? சும்மா பாக்கெட்ல வச்சு படம் காட்டுறதுக்காக வாட்ஸ்அப்ல மெசேஜ், தவறான மெசேஜ், ஜெயபாலை பற்றி அல்லது வேண்டாத பற்றி பிடித்தவர்களை பற்றி போறதுக்காக அல்ல, பொதுமக்களோடு தொடர்பு கொள்வதற்காகத்தான். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் 4 ரோடு அருகே புதிதாக திறக்கப்பட்ட பிரியாணி கடை ஒன்றில் வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக 100 ரூபாய்க்கு ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கினால் மற்றொன்று இலவசம் என அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனையடுத்து காலை முதலே ஏராளமான வாடிக்கையாளர்கள் பிரியாணி கடையில் குவிந்தனர். கடை உரிமையாளர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த டோக்கன் வழங்கி முறைப்படுத்தினர். இருந்தபோதிலும் பிரியாணி வாங்க கடையின் முன்பு பொதுமக்கள் குவிந்ததால் பேருந்து நிலைய சாலை பகுதியில் போக்குவரத்து பாதிப்பும் சிறிது நேரம் பரபரப்பும் ஏற்பட்டது. தேனி மாவட்டம் தேவாரம் பகுதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை மார்க்கையன் கோட்டை முல்லை பெரியாற்றில் கரைத்துவிட்டு டிராக்டரில் சிறுவர்கள் சிலர் வீடு திரும்பியுள்ளனர். அப்போது சிந்தலைச்சேரி முதல் லட்சுமி நாயக்கன்பட்டி செல்லும் சாலையில் சுமார் 3 அடி பள்ளத்தில் தோட்டத்தில் டிராக்டர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் டிராக்டரில் பயணித்த விஷால், கவி கிஷோர், நிவாஷ் ஆகிய 3 சிறுவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் சந்தோஷ், ராஜேந்திரன், அஸ்வின், ஹரீஷ், மருதபாண்டி ஆகியோர் பலத்த காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து குறித்து அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தேவாரம் காவல்துறையினர் உயிரிழந்த 3 சிறுவர்களின் உடல்களையும் மீட்டு உத்தமபாளையம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்து விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.